எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌதம். இன்னைக்கு நாம ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்க்க போறோம். ஒரு நான் பெர்மனன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்றாங்க. தென் இதை ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம் ஏன் இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஏன் இது குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது நான் பெர்மனன்ட் அப்படின்னு ஏன் இது நான் பெர்மனன்ட்னா, இதை 5 years ஒரு தடவை கலைச்சிட்டு வேற புது ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கிறதுனால இது நான் பெர்மனன்ட். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷனல் என்ன, குவாசி ஜுடிஷியல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா என்ன அப்படின்னா, they derive their power from the constitution. Okay, then they are formed based on the existing provisions mentioned in the Indian constitution. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை அமைக்கணும் அப்படின்னு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் நம்பர் 12ல ஆர்டிகல் 280ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கணும். அதை யார் அமைக்கணும்? பிரசிடென்ட் அமைக்கணும். எப்போ அமைக்கணும்? 5 yearsக்கு ஒன்ஸோ இல்லை எப்போ தேவைப்படுதோ, ஆஸ் வென் ரெக்கையோடோ எப்போ தேவைப்படுதோ அப்போ அமைக்கணும். அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு சேர்மேன் இருக்கணும், 4 மெம்பர்ஸ் இருக்கணும். அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷனோட ரோல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு இது எல்லாத்தையுமே அந்த ஆர்டிகல் நம்பர் 280ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பட்டதுனால உருவாக்கப்படக்கூடிய பாடிஸ் எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் எங்கேருந்து டெரைவ் பண்ணிக்கிறாங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து டெரைவ் பண்ணிக்கிறாங்க. அதனால இவங்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஓகே, சில இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, தென் எலெக்ஷன் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஷ், ஷெட்யூல்டு ட்ரைப், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், சிஏஜி அதாவது கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்களை பற்றி எல்லாமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடிஸ்லாம் அமைக்கணும்னு சொன்னதுனால அமைக்கப்பட்டதுனால இவங்கள கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்டாச்சுவேட்டரி பாடிஸ். ஓகே, இந்த ஸ்டாச்சுவேட்டரி பாடிஸ் அப்படின்னா இட் டஸ் நாட் ஃபைண்ட் இஸ் பிளேஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இட் இஸ் ஃபார்ம்ட் பை அன் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டாச்சுவேட்டரி பாடிஸ் பற்றி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பாடி அமைக்கணும்னு எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்களை எப்படி உருவாக்குவாங்கன்னா, இவங்களுக்காக ஒரு சட்டத்தை இயற்றி இந்த பாடிஸ்லாம் உருவாக்குவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே சொல்லப்படலை. ஓகே, பட் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எப்படி உருவாகுது அப்படின்னா 1956ல வந்து யூஜிசி ஆக்ட் மூலமாக உருவாகுது அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் எப்படி உருவாகுதுன்னா இந்த ஆர்டிஐ ஆக்ட் 2005 மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் உருவாகுது. ஸோ இப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படலை, இதுக்காக ஒரு தனியாக சட்டத்தை ஏற்றி உருவாகிற இந்த மாதிரி பாடிஸ் எல்லாமே ஸ்டாச்சுவேட்டரி பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாச்சுவேட்டரி பாடிஸ் என்னென்னு பாருங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், கமிஷன் ஃபார் உமன் மைனாரிட்டிஸ், கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், லா கமிஷன், என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், கன்சூமர் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ரீஅட்ரஸல் கமிஷன், ஆர்ம்டு ஃபோர்சஸ் ட்ரிபியூனல். இது எல்லாமே ஸ்டாச்சுவேட்டரி பாடிஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெகுலேட்டரி பாடிஸ். ஓகே, அந்த நேம்லேயே இருக்குது என்ன பண்ணுது? ரெகுலேட் பண்ணுது. ரெகுலேட்டர் என்ன சொல்லலாம்? ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இல்லை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எடுத்துக்கலாம், ட்ராய். இந்த ட்ராய் என்ன பண்ணுவாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி செயல்படணும் ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸை இவங்க தருவாங்க. ஓகே, ஸோ இவங்களை மீறி அந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எதுவுமே செய்ய முடியாது. இவங்க என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் போடுறாங்களோ அதுபடி தான் அவங்க செய்ய முடியும். அதே மாதிரி தான் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் தருவாங்க. இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் செயல்படணும். ஓகே, ஸோ இந்த ரெகுலேட்டரி பாடிஸ் ஆர்பிஐ, செபி, SEBI, தென் ட்ராய், FSSAI, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாருமே ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கைட்லைன்ஸ் படி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களா நடந்துக்கணும். ஓகே, ஸோ அதனால இவங்களுக்கு பேர் ரெகுலேட்டரி பாடிஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இப்போ இந்த 3 கேட்டகரியிலுமே சேராத நான் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் ஸ்டாச்சுவேட்டரி பாடிஸ். சரிங்களா? இதெல்லாம் எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயும் இவங்களை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்களுக்காக தனியாக சட்டமும் ஏற்ற மாட்டாங்க. பட் எப்படி உருவாகுவாங்க அப்படின்னா, இந்த கேபினெட்டோட டெசிஷன் மூலமாகவே அவங்க உருவாகிடுவாங்க. மத்திய அமைச்சரவையின் ஒரு ஒப்புதல் மூலமாகவே இந்த அமைப்புகள் வந்து உருவாகிடும். சரிங்களா? இவங்களுக்கு பேர் நான் கான்ஸ்டிடியூஷனல் இல்லை எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு
எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி இருக்குன்னு வச்சுக்கோமா, இல்லை நான் ஸ்டாச்சுவேட்டரி பாடி இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்டாச்சுவேட்டரியாவோ இல்லை கான்ஸ்டியூஷனல் பாடியாவோ மாற்றணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு நான் ஸ்டாச்சுவேட்டரி பாடியை அதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றி அதை ஸ்டாச்சுவேட்டரி பாடியை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். இல்லை ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடியை நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை கான்ஸ்டியூஷனல் பாடியை மாற்றிடலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது 2009 UIDAI அப்படின்னு ஒரு பாடியை ஃபார்ம் பண்ணாங்க, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்லையும் இவங்களை பற்றி சொல்லலை, இவங்களுக்காக எந்த சட்டமும் இயற்றப்படலை. ஓகே, பட் 2016 ஆதார் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் போடுறாங்க. இந்த ஆக்ட் போட்டு இந்த UIDAIக்கு ஸ்டாச்சுவேட்டரி பவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் ஆர் நான் ஸ்டாச்சுவேட்டரி பாடி ஒரு ஸ்டாச்சுவேட்டரி பாடியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. எப்படி, இதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றுனாங்க, அதனால இது ஸ்டாச்சுவேட்டரி பாடியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த UIDAI அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா இந்த 2016 வந்து ஆதார் ஆக்ட் மூலமா எடுத்துப்பாங்க. ஓகே, அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு பார்த்தோமா. ஸோ குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த நேம்ல இருக்கு குவாசி அப்படின்னா என்ன, ஹாஃப்னு சொல்லலாம். ஜுடிஷியல் பாடிஸ்னா என்ன, கோர்ட்ஸ்லாம் நம்ம ஜுடிஷியல் பாடின்னு சொல்லலாம். அப்படின்னா இது வந்து ஒரு ஹாஃப் கோர்ட், ஒரு பாதி கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பாதி கோர்ட் அப்படின்னா இவங்க வந்து யாரை வேணாலும் விசாரணை செய்ய முடியும், சரிங்களா, பட் யாருக்கும் இவங்க தண்டனை தர முடியாது. அதனால இவங்களை ஹாஃப் கோர்ட் இல்லை குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இவங்க எந்த பத்திலாம் விசாரிக்கலாம் அப்படின்னா இந்த பாடியை எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த எந்த பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணாங்களோ அது ரிலேட்டடான மேட்டர்ஸ் மட்டும் தான் இவங்க விசாரிக்க முடியும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சூமர் டிஸ்பியூட் ரீஅட்ரஸல் கமிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு கன்சூமர் வந்து அவங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடராலேயோ இல்லை ஒரு ப்ராடக்ட் ப்ரொவைடராலேயோ ஏமாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் வந்து இந்த கன்சூமர் டிஸ்பியூட் ரீஅட்ரஸல் கமிஷனை போய் அணுகலாம். அவங்க வந்து அவங்கள விசாரிப்பாங்க, சரிங்களா. பட் இதே இந்த கமிஷன் வந்து வேற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனோ இல்லை ஒரு என்விரான்மெண்ட் வயலேஷனோ அவங்க வந்து விசாரிக்க முடியாது. அவங்களை எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அது ரிலேட்டடான மேட்டர்ஸ் மட்டும் தான் அவங்க விசாரிக்க முடியும். ஸோ வேற என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இவங்க எல்லாமே அவங்களை எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த ஒர்க் மட்டும் தான் அவங்க செய்ய முடியும். ஓகே, ஸோ இந்த குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் உடைய அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா தே ஹெல்ப் இன் ரெடியூசிங் த பர்டன் ஆஃப் த ஜுடிஷியல் பாடி, சரியா. ஸோ இப்போ இந்த குவாசி ஜுடிஷியல் பாடிஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோமே, எல்லா கேசஸுமே கோர்ட்டுக்கு போகும். ஏற்கனவே கோர்ட்டில் வந்து கேஸ் பர்டன் அதிகமாக இருக்குது, எக்கச்சக்க கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த புது விஷயங்களும் அவங்க கிட்ட போனுச்சுன்னா கோர்ட்டோட பர்டன் அதிகமாகன்றனால இவங்களே பாதி விஷயத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் வந்து கோர்ட்டுடைய பர்டனை குறைக்கிறாங்க. அடுத்தது தே ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் திங். ஓகே, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களா, அதனால அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்கள அந்த பாடியில் நம்ம போட முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் கமிஷனில் எக்கனாமிக், அந்த ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு இதுலலாம் எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்கள நம்ம ஃபினான்ஸ் கமிஷனில் போடலாம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஹியூமன் மேனேஜ்மெண்ட் இதை பற்றிலாம் தெரிஞ்சவங்கள ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நம்ம போடலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நாலேஜ் உள்ளவங்கள அந்த பர்டிகுலர் கமிஷனில் நம்ம போட முடியும். ஓகே, ஸோ அது இதோட அட்வான்டேஜ். அது இட் இஸ் ஈஸிலி அக்சசிபிள், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கோர்ட்டை போய் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் பே பண்ணணும், அது வந்து ஒரு அட்வொகேட் வச்சுக்கணும், அது கஷ்டம். அது அட்வொகேட் இல்லாமல் பண்ணலாம், பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். இதுவே இந்த மாதிரி பாடிஸ், இந்த குவாசி ஜுடிஷியல் பாடிஸ்லாம் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக போய் நம்ம அக்சஸ் பண்ணலாம், எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, ஈஸியாக அவங்கள அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, பட் இவங்களுக்கான சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா தே கேன் ஒன்லி ரெக்கமெண்ட், தே கேனாட் டேக் ஆக்ஷன். அவங்க என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம், இப்படி பண்ணு, அது ஒரு விசாரணை பண்ணிட்டு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த முடிவு எடுக்கிற அத்தாரிட்டி அவங்களுக்கு கிடையாது, ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி தான் அவங்களுக்கு உண்டு. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவோம், அவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். அவங்க வந்து ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ டேக்ஸ் வந்து நீங்கள் ஸ்டேட்ஸ்க்கு தரலாம், இவ்வளோ கிராண்ட்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ணலாமே தவிர அவங்களால ஆர்டர் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து தே கேனாட் கிவ் எனி காம்பன்சேஷன், தே கேன் ஒன்லி ரெக்கமெண்ட். ஓகே, ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவன் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு ஒருத்தவன் மேலே, அவனை வந்து எனக்கு வந்து ஒரு இழப்பீடு தரணும்னு கேட்குறான், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை போய் கேட்குறான். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணலான்னா அந்த விசாரிச்சு கவர்மெண்ட் கிட்ட இவனுக்கு இவ்வளோ இழப்பீடு தாங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே அவனுக்கு அந்த காம்பன்சேஷனை தர முடியாது. ஓகே, ஸோ கடைசியாக
இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறதுனால அப்பீல் பண்ணி இவங்களுடைய ஆக்ஷனை நம்ம ரிவோக் பண்ணி கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால இவங்களாம் வந்து ஒரு வீக்கான பாடிஸாக இருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.